இந்த புண்ணிய பூமியில் எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்களில் இவர் மதங்களை கடந்த மகான். 100 வருடங்கள் கடந்தும் மனங்களை ஆளும் மகான். சீரடி சாய்பாபா. சாய்பாபா உனக்கு மறுபடியும் நான் கடன் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லதுங்க. இதோட சேர்த்து இதுக்கு முன்னாடி வாங்கினிய அதை எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு நானே உனக்கு யோசனை சொல்லலான்னு இருக்கேன். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேங்க. நான் உன் முன்னாடி தூணு துப்புறேன். அத நீ சுத்தம் செய்வியா? நீதானே நான் எது சொன்னாலும் கேட்பேன். வந்து செய்யி. நான் துப்புற எச்சில உன் நாக்கால நீ சுத்தம் செய்யணும். சரியா? நான் ஒண்ணும் அவ்வளவு மோசமான ஆள் இல்ல. நீ நாக்கால சுத்தம் பண்ணதா நானே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்கிறேன். அதை நீ செஞ்சு முடிப்பியா? செய்யறேங்க. ஐயா, நீங்க அநியாயத்துக்கு நல்லவரா இருக்கீங்க. இவங்க மேல எல்லாம் பரிதாபம் பட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான், உங்களுக்கு பணமே வராது. எனக்கு தெரியும். மக்கள் சேவையே மகேசன் சேவை. இத புரிஞ்சுக்கிட்டு எவன் நல்லது செய்யறானோ அவனை அந்த ஆண்டவன் நல்லா வச்சுக்குவான். இப்போ உன் முன்னாடி தூக்கி போட்டனே அந்த குச்சியை எடுத்து தரணும். இத மட்டும் நீ செஞ்சு முடிச்சிட்டீன்னா இதுக்கு முன்னாடி என்கிட்ட வாங்கின எந்த கடனையும் நீ கொடுக்க வேண்டாம். இருடா இருடா, அவசரப்படாதடா. இந்த கற்பூர வில்ல இருக்கே, இத நான் கொளுத்த போறேன். இது முழுசா அணையறதுக்குள்ள நீ அந்த குச்சியை எடுத்துட்டு வரணும். கொண்டு வர முடியலன்னா உனக்கு இதுக்கப்புறம் நான் பணம் கொடுத்து உதவ மாட்டேன். பழைய கடனோட வட்டியும் ரெட்டிப்பாயிடும். என்ன புரிஞ்சுதா? இப்ப எடு ராசா. எங்க போச்சுன்னு தெரியல. காணவே. ஐயா ஐயா, எங்க போச்சுன்னு தெரியலையா? ஐயோ காணவே காணவே. ஐயோ, எவ்வளவு தேடியும் கிடைக்கலையா? எங்க போச்சுன்னு தெரியலையா? ஐயோ ஐயா, எங்க போச்சுன்னு தெரியல. அணைஞ்சிருச்சு. ஐயா, எனக்கு கிடைக்கலங்க ஐயா. எழுதிக்கையா. ஐயா ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஐயா, வட்டியை ரெட்டிப்பாக்கிடாதீங்க ஐயா. ஐயா
ஏழையோட பசியோட விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க கடன் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஏழைங்களோட பசியோட இப்படி விளையாடக்கூடாது. இவனுக்கெல்லாம் ஊர் தலைவங்கிற பதவியை கொடுத்தானே அவனை சொல்லணும். இவனுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவிரக்கமே கிடையாது. அவங்கள நம்மால எதுவும் செய்ய முடியாதே. எதை செஞ்சாலும் அவங்களுக்கு அதிகாரிகளோட ஆதரவு இருக்கு. அவங்க ஆதரவு இருக்கிறதால தானே அவன் கிராமத்துல இவ்வளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த குல்கர்ணியோட திமிர அடக்கிறதுக்கு யாராவது ஒருத்தங்க வரணும். நீ சொல்றது நடக்கும். அந்த ஆண்டவன் இவனோட திமிர அடக்கிறதுக்கு யாரையாவது அனுப்புவாரு. அந்த நாள் வெகு தொலைவில் இல்ல. எது நடந்தாலும் நீயும் நானும் இங்கிருந்து பார்க்க தானே போறோம். அந்த ஆண்டவன் ஒருத்தனை தவிர இந்த பூமியை நிரந்தரமா ஆண்டவன் எவனும் கிடையாது. சாயி, அந்த கடவுளுக்கு முன்னால் நீங்கள் எனக்கு ஒரு பெயரை வைத்து விட்டீர்கள். அல்லாஹ் மாலிக். நில்லு. உள்ள வர உனக்கு அனுமதி இல்லை. ஏன் வரக்கூடாது? வேத்து மதத்தை சேர்ந்தவங்க இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது. எந்த கடவுளும் மதம் பார்க்கறதில்ல. அது தெரியுமா உங்களுக்கு? அந்த கடவுளால படைக்கப்பட்ட எல்லா மக்களுமே இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரையும் படைச்ச அந்த பரமாத்மாவே நமக்குள்ள எந்த பேதமும் பார்க்காம தான் வச்சிருக்காரு. அது எல்லாம் தெரிஞ்சோம் அவரோட குழந்தைகளான நாம எல்லாரும் ஜாதி மதம் பேதம்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? அந்த ஆண்டவன் எவ்வளவு பெரிய இடத்த உங்களுக்கு கொடுத்திருக்கா. இந்த கோவிலோட பூசாரி நீங்க. வேத்து மதத்தை சேர்ந்த ஒருத்தர் உங்க கோவிலுக்கு வந்திருக்கானா, நீங்க கும்பிடுற சாமியை கும்பிட வந்திருக்கான்னு சந்தோஷப்படணும். ஆனா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது கடவுளுக்கு சொந்தமான இடங்கிறத மறந்துட்டு உங்களுக்கு சொந்தம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் இந்த வார்த்தை உங்ககிட்ட இருந்து வருது. எந்த மதத்தை சேர்ந்தவ இந்த கோயிலுக்குள்ள வரணும் வரக்கூடாதுங்கிறத நீங்க தீர்மானிக்கிறீங்க. எந்த சாஸ்திரத்திலையும் இந்த மாதிரி சொல்லல. இதுல வருந்த வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க கடவுள் உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும்தான் கொடுத்திருக்காரு. ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அருளை அவர் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கல.